ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சாமன் பிரசி. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது சீரீஸ் நான் பண்ண போகிறேன். எஸ், அது என் ஹார்ட்டுக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட். நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக இதுவாக தான் இருக்கும். அண்ட் இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி நிறைய கேர்ள்ஸ்க்காக, என் யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்காக. நான் அடிக்கடி என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்குறது அவங்க ஸ்கின் கேர் என்ன, ஹேர் கேர் என்னென்னு. ஸோ இதுக்காக நான் நிறைய வீடியோஸ் ரொம்ப ஒரு லாங் கேப்பில் போட்டுட்டு இருந்தேன். பட் ஐ தாட் வை நாட் ஒரு ஸ்டைலிங் சீரீஸா பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிருக்கேன். அதுக்காக குட்டியா ஒரு பேரு யோசிச்சு வச்சிருக்கேன், ஸ்டைல் வித் சாம். ஸோ நான் எப்படி என்னோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அண்ட் மாடர்ன் ட்ரெஸ் எப்படி எல்லாம் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், எப்படிலாம் அழகா ரெடி ஆகலாம் அப்படின்றத ஒரு சீரீஸா நான் பண்ண போறேன். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அண்ட் கமிங் டு திஸ் வீடியோ, இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு புது லுக் கிரியேட் பண்ண போறேன். லுக்குன்னா நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய லுக்லாம் இல்ல. ரொம்ப வருஷமா நான் சீரியல்லே இருக்கிறதுனால கண்டினியூட்டி ரீசன்ஸ்னால நான் ஹேர் கலரோ இல்ல ஹேர் கட்டோ எல்லாம் மாத்த முடியாது. ஸோ நான் யோசிச்சேன், எனக்கே என்கிட்ட ஒரு சேஞ்ச் வேணும்னு தோணுச்சு. ஸோ ஐ தாட் ஓகே, ஒரு நல்ல ஹேர் கட் அண்ட் ஹேர் கலர் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாளாவே மைண்ட்ல நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லயே ரொம்ப ஷார்ட்டா நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, பட் ஆனால் நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணேன். ஸோ ஹேரை நல்லா ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என் ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் அண்ட் ஹேரை கலர் கூட பண்ணியிருக்கேன். இந்த லைட்டில் தெரியுதான்னு தெரியல, நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணும்போது அதில் இன்னும் கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ குட்டி குட்டியாக அழகாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ரெடியாக போகிறேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ சொன்ன மாதிரி நிறைய சப்போர்ட் நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குட்டியாக நான் வெளியே போகிறேன். குட்டியாக வெளியே போகிறேன்னா எப்படின்னு கேட்காதீங்க, சும்மா பக்கத்தில் ஒரு வெளியே போகிறேன். ஸோ அதுக்காக நம்ம இப்போ ரெடி ஆகலாம் டிசைட் பண்ணிட்டேன். நீங்களும் வாங்க, நான் எப்படி ரெடி ஆகுறேன் அப்படின்னு காட்டுறேன். அதோட நிறைய இன்ஃபர்மேஷன், நான் எப்படிலாம் ரெடி ஆகுறேன், என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அண்ட் எப்படியெல்லாம் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன், எல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக்காக ஒரு பிளைன் குர்த்தியை தான் நான் ஸ்டைல் பண்ண போகிறேன். ஸோ இது ஆல்ரெடி என்னோட ஒரு ரீல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு பிளைனான காட்டன் பிளாக் குர்த்தி. கொஞ்சம் கசங்கி இருக்கு, டோன்ட் மைண்ட், அயன் பண்ணி போட்டுருவேன். பட் இப்போ உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக நான் சிம்பிளாக இப்படி வச்சு காட்டுறேன், இது ட்ரெஸ் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த குர்த்தியை தான் நான் எனக்கு ஸ்டைல் பண்ண போகிறேன். ஸோ ஹேர் எல்லாம் எப்படி நான் ரெடி ஆக போகிறேன் அப்படின்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இன்னொரு முக்கிய குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக ஒரு ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த லுக்குக்கு சிம்பிளாக ஒரு மினிமலான லுக் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ மேக்கப் இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாருமே அழகுதான். ஸோ அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் எல்லாமே நான் ரெடியாக போறேன். எனக்கு மேக்கப் பர்சனலா ரொம்ப போடுறது பிடிக்காது. ஒர்க் ரிலேட்டடா நான் போடுறேனே தவிர பர்சனலா எனக்கும் மேக்கப் பிடிக்காது. என் புருஷனுக்கு நான் மேக்கப் போட்டாலே பிடிக்காது. என்னது முதல்ல போய் ஃபேஸை வாஷ் பண்ணுவா அப்படின்ட்டுவாரு. ஸோ எனக்கும் பெருசாக மேக்கப் பிடிக்காததுனால நோ ஃபவுண்டேஷன் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஓகே, வித்தவுட் எனி ஃபர்தர் டாக்ஸ் நம்ம அப்படியே ரெடியாக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் குட்டியா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட். நான் இது வரைக்கும் காமிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா நான் அடிக்கடிக்கு போடுற பேங்கிள்ஸ்லாம் நான் வச்சிருக்கேன். ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் நீங்க என்னோட வீடியோவில் பார்த்துருக்கீங்க. நான் எந்த உண்மையை யூஸ் பண்ணுறேனோ அதுதான் இந்த இடத்துல இருக்கும். இதுதான் ஒரு மினிமலான ஒரு எனக்காக புதுசா நான் கிரியேட் பண்ணிட்ட பிளேஸ், ஃபேவரட் பிளேஸ். நான் ரெடியாக இருந்தேன்னா இங்க நின்னா ஒரு 20 மினிட்ஸ் to half an hour ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு முக்கியமான விஷயம், half an hour ரெடி ஆறீங்க, அப்படி என்ன ரெடி ஆறீங்க, வீட்டுக்குள்ளேயே மேக்கப் போட்டு சுத்திட்டு இருக்கீங்கன்ற கமெண்ட் எல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஆனா ரிப்ளை பண்ண மாட்டேன். பிகாஸ் ஏன்னா எனக்கு தெரியும் நான் மேக்கப் போட்டிருக்கேனா போடலையா அப்படின்றது எனக்கே தெரியும். வீட்டுக்குள்ள நான் மேக்கப் எல்லாம் போட்டு அளவுக்கு பயங்கர ரெடியான பர்சன்லாம் கிடையாது. நானும் உங்க எல்லாரும் மாதிரிதான் சிம்பிளா ஒரு நைட் ட்ரெஸ் போட்டு மண்டேல ஒரு கொட்டையை போட்டு ஃபன் பண்ற ஒரு பர்சன் தான். எனக்கு வீட்டு வேலை செய்யறதுல பாதி டயர்ட் ஆயிடும். மீதி டைம் எனக்காக வேணும்னு நான் நினைப்பேன். இல்ல மேக்கப் போடலாம் சத்தியமா எனக்கு டைம் இல்லைங்க. ஓகே, தப்பா நினைச்சுக்காதீங்க. இது ஒன்லி அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்காக தான் நான் கெட்டிங் ரெடின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ரொம்ப மினிமலா ரெடி ஆகிறேன்னு சொன்ன மாதிரி ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெடி ஆக போறேன். இப்பதான்
குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நான் குளிச்சுட்டு வந்த உடனே வந்து செராவேயோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் வந்து நான் போட்டிருக்கேன். இது எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷனும் இல்லை, இந்த வீடியோவில் வர எதுவுமே பெய்ட் ப்ரமோஷன் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இது ஆல்ரெடி வந்து நான் என் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். வெளியே போகிறேன் அப்படின்றதுனால வந்து ஒரு சன்ஸ்கிரீன் வந்து நான் போட்டு போகிறேன். ஸோ நான் வந்து இப்போ புதுசாக ஒரு சன்ஸ்கிரீன் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ரேட் தான். ரெசிடென்ட் ஃபியூஷன் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்ஸ்கிரீன் வாங்கியிருக்கேன். இது இப்போ தான் வந்து நான் வந்து ஒரு 1-2 டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் இதை பற்றின ரிவ்யூ வந்து நான் வந்து யூடியூப்லயும் போடுறேன், இன்ஸ்டாகிராம்லயும் நான் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்லயும் இதை போட போறேன். டெஃபினட்டா எனக்கு அந்த ரிவ்யூ வேணா அப்ப வந்து அதுல வந்து பாத்துருங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரெசிடென்ட் வாட்டர் ஃபியூஷன் வாட்டர் அப்படின்ற சன்ஸ்கிரீனை வந்து நான் போட போறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப வாட்டரி ஒரு கன்சிஸ்டன்சி, இது வந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அது எஸ்பெஷலி வந்து இந்த ட்ரை சீசன் அந்த மாதிரி கிளைமேட் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போட்டோடனே வந்து ஒரு தண்ணி லிட்டரில் தண்ணி இருக்குல்ல, அது அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பெருசாக வந்து ஒயிட் கேஸ்லாம் இருக்காது. இப்போ நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ணிக்குவேன். அவ்வளோதான் பாருங்கள், ஒரு 1 மினிட்குள்ளே கிடையாது, டக்குன்னு வந்து எல்லாமே வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. ரொம்ப வந்து மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணதுல எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூனா ஒரு 10 நாள் 15 நாள் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு வெளியில் போகும்போது நம்ம டேன் ஆகுறோமா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு டீட்டெயில் ரிவ்யூ கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்ததான் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்மை போட்டுடுது. ஸோ ஆப்வியஸாக வந்து நம்ம கண் அழகாக இருந்தாலே நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக தெரியும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஐஸை டிஃபைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ஆனால் எனக்கு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ என்னோட ஐஸை வந்து நான் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காஜல் யூஸ் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி இது நோ ஃபவுண்டேஷன் லுக் அப்படின்றதுனால வந்து நான் ஃபவுண்டேஷன் எதுவுமே போடல. மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் அண்ட் திஸ் தட். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலர் பார்லேருந்து வந்து இந்த ஒரு பிங்க் கலர், ஒரு வெங்காயம் பிங்க் கலர் வந்து காஜல்லாம் வந்து நான் எனக்கு போட்டு போகிறேன். சி இது எப்படி இருக்குன்னு. அண்ட் இது ஐ ஷேடோவும் யூஸ் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். பிங்க் கலர் காஜல் வந்து போட்டிருக்கேன், ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காஜல் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ எக்ஸைட்டட். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் காஜல் போட்டாச்சு. வேணும்னா வந்து நம்ம மேலே ஐஷேடோவை கூட போட்டுக்கலாம். பட் ஆனால் நான் வந்து சிம்பிளாக போடுறதுனால வந்து எதையும் யூஸ் பண்ண போகல. அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இதுவுமே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ், எல்ஃபோட ஐப்ரோ செட்டிங் ஜெல்னு தான் நினைக்கிறேன். க்ரீம் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ரௌன் கலர். ஸோ வந்து ப்ரௌன் கலரில் நான் வாங்கியிருக்கேன், டார்க் ப்ரௌன். ஸோ இதை போட்டு என்னோட ஐப்ரோஸை வந்து நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். அப்படியே அடுத்ததாக வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து லிப்ஸ்டிக் போட போகிறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா, ரொம்ப லைட்டாக இருக்க போகுது அப்படின்றதுனால மேக்கப் வந்து நான் வந்து ஒரு லிப் லைனரை வந்து லிப்ஸ்டிக் மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் என்ன லிப் லைனர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்ஃப். இது பாருங்க, எவ்வளோ வந்து இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. லிப்டெல்லாம் வந்து மூட்டி இந்த அளவுக்கு வந்தால் கூட நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இது அவ்வளோ பிடிச்ச ஒரு ஷேட். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷேட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரோஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிட்ரலாக வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலான ஷேட் அண்ட் வெரி க்ளோஸ் டு மை லிப் கலர். இது நேச்சுரலான லிப் கலருக்கு வந்து ஒரு க்ளோஸான ஷேட். இதை நான் போட்டேன்னா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்காது. நேச்சுரலாக என்னோட லிப்ஸோட கலரே வந்து கொஞ்சம் டிஃபைண்டாக காட்டும். பட் ஆனால் அங்கங்கே கொஞ்சம் ஏதாவது வந்து டிஸ்கலரேஷன் இருந்துச்சுன்னா அது லைட்டாக கன்சீல் பண்ணுற மாதிரி நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ இதையே வந்து நான் லைன் பண்ணிட்டு உள்ள லிப்ஸ்குள்ளே வந்து இதே கலரை வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து க்யூட்டாக நேச்சுரலாக வந்துருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ரீசன்ட் ஃபேவரட் வெரி பாக்கெட் பண்ணி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். இது பார்த்தீங்கன்னா வந்து மார்ஸோட கேண்டி க்ரஷ் லிப் க்ளாஸ். ஸோ வந்து இதுதான் வந்து லைட்டாக போட்டுக்க போகிறேன். இது ஏன் போட்டுக்க போகிறேன் அப்படின்னா வந்து லிப்ஸ் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டாக அப்புறம் ஷைனாக வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக இது வந்து 01 அப்படின்ற ஷேடில் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு லைட்டாக ஒரு ரொம்ப ரொம்ப லைட்டாக, ரொம்ப அதிகமாக இல்லாமல் அதுதான் லைட்டாக பட்டும் படம் போட்டேன் நினைக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது வந்து என்னோட ஃபைனல் ஸ்டெப், பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கண் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக நான் காட்ட போகிறேன் அப்படின்றதுனால வந்து ஐ ஷேடோவும் நான் யூஸ் பண்ணல அப்படின்றதுனால வந்து இந்த பபிள் மஸ்காரா தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் கண்ணில், பட் நானும் வந்து லுக் வந்து கொஞ்சம் ஐஸ் வந்து ரொம்ப பாப்டிவாக தெரியும். ஸோ அதனால் வந்து இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மஸ்காரா வைட்டு எடுத்துட்டு
கண்ணு கிட்ட வச்சு ஃபஸ்ட்டு டவுன்வர்ட்ஸில் இப்படி பண்ண போகிறேன், அப்புறம் அப்வர்ட்ஸ். அண்ட் இதே மாதிரி இந்த கண்ணுக்கும் டவுன்வர்ட்ஸில் பண்ணிவிட்டு ஸோ அப்வர்ட்ஸில் பண்ணிட்டேன். என் கண் வந்து இப்போ எவ்வளோ லிஃப்டடாக தெரியுது பாருங்க, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் என்னோட ஃபேஸ்க்கு வந்து நான் இன்னைக்கு இவ்வளோ தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மினிமல் கெட் ரெடி தான். ஸோ எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் ரொம்ப ஒரு சிம்பிளாக வந்து ஐஸை மட்டும் எலிவேட் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு லுக்கு நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து என்னோட ஹேர் டியூ தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஹேர் டியூவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஹேர் கட் அண்ட் என் ஹேர் கலர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ வந்து அது உங்களுக்காக நான் இப்போ காட்ட போகிறேன். என்னோட நான் வந்து குட்டி ஷார்ட் லேயர்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன் என் ஹேரை. ஸோ இதுதான் அண்ட் ஹேர் கலர் வந்து நான் உங்களுக்கு வெயிலில் காட்டுறேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் நேச்சுரல் லைட்டை வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நேச்சுரலாக இந்த லுக் இப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரியணும்னு. நோ லைட்ஸ் இந்த வீடியோவில் நான் லைட்ஸை யூஸ் பண்ணல. ஈவன் டியூப் லைட் கூட நான் போடாமல் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நேச்சுரல் லைட்ஸை வந்து எப்படி இருக்கணும்னு தெரியணும்ல, அதான் இம்பார்ட்டன்ஸ். அதனால இதுதான் வந்து என்னோட நான் சொன்ன மாதிரி லேயர் கட் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஃபேஸ் ட்ரெயினிங் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வைப்ரண்ட்டான கலர்ஸ் வந்து பெருசாக பிடிக்காது. ரொம்ப சட்டில்டான கலர்ஸ் தான் நான் வந்து பர்சனலாக லைக் பண்ணுவேன். நான் வந்து ஒரு வார்ம் ப்ரௌன் கலர் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னல் வேர்க்கும் ரொம்ப நல்லா செட் ஆகும் அண்ட் வெஸ்டர்ன் வேர்க்கும் ரொம்ப நல்லா செட்டில் ஆகும். ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸ்னால் எல்லாத்துக்கும் செட் ஆகுமான்னு தெரியாது. அண்ட் இது ஒரு சேஃபான கலர்ன்றதுனால வந்து நான் ப்ரௌன் ஃபேமிலிக்குள்ளேயே வந்து சூஸ் பண்ணிப்பேன் என்னோட ஹேர் கலரை. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து என்னோட ஹேரை தான் வந்து நான் செட் பண்ண போகிறேன். எப்படி செட் பண்ணுறன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் டக்குன்னு வந்து ஒரு குவிக்காக வந்து ஒரு ப்ளோ ட்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ நான் எனக்கு லூஸ் ஹேரில் தான் போக போகிறேன். ஸோ என் நியூ ஹேரை வந்து லுக்கை வந்து நான் வந்து பிளான் பண்ண போகிறேன். ஓகே, டக்குன்னு வந்து ஹேரை ப்ரெப் பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பேர் அனாட்டமியோட ஹீட் ப்ரொடெக்ஷன் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இவ்வளோ எடுத்திருக்கேன். அடுத்த என் ரைசனில் வந்து நான் ப்ளோ ட்ரை பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் உங்ககிட்ட என்ன டூல் இருக்கோ அதிலே கூட ஒரு அழகாக சிம்பிளாக ப்ளோ ட்ரை பண்ணிக்கலாம். தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கு சிம்பிளாக வந்து ஒரு பிளாக் பேங்கிள்ஸ் தான் நான் போட போகிறேன். ஸோ இந்த பேங்கிள் தான் போட போகிறேன். ஸோ சிம்பிளாக ரேண்டமாக ஒரு 2 கைக்கும் பிளாக் கலர் பேங்கிள்ஸ் அண்ட் இந்த பார்டரில் ஒயிட் இருக்கிறதுனால கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒரு சில்வர் கலர் இயரிங்ஸ் தான் போட போகிறேன். ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன். ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு குட்டி ஜிம்கி மாதிரி இந்த தோடு தான் நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டெப். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பொட்டு வச்சு என்னோட லுக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறேன். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபைனல் லுக். ரொம்ப ஒரு சிம்பிள் பட் எலிகண்ட்டான லுக். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஃபாலோ பாருங்கள். நீங்கள் தர ரெஸ்பான்ஸ் வச்சு தான் நான் அடுத்தடுத்து இந்த ஸ்டைல் வித் சாம் சீரீஸை வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட யூடியூப் பேஜ் சாமன் பிரசி இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் this video. Love you all. Bye. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.